7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அவங்க வந்து அடிப்படையில் வந்து ஒரு பிச்சை கேட்கல தானே. இல்ல இன்டர்வியூலாம் சொல்லிருக்காரு. இல்ல சார், இல்ல அதாவது வந்து இன்றைக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க வந்து இலங்கையில வந்து மைத்ரியா வந்து வேறு ஒரு அரசியலை கொண்டு வர விரும்புறாரு. ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு குறைந்த அளவு குறைந்த பட்சத்தில் அந்த 13ஆம் திருத்த சட்டம் தமிழர்களுக்கு கொடுப்பதற்கு தடை என்றால் அது பிச்சை வேண்டுவதை விட கேவலமான ஒரு விடயம். முதலாவது. ரெண்டாவது வந்து தமிழர்கள் சுதந்திரம் அடையும் வரைக்கும் அவர்கள் தங்கள் கொள்கையிலிருந்து எந்த ஒரு விடயத்திலையும் மீளப்போவதில்லை. அது வந்து அந்த போராட்டம் என்பது பல வகையானது. அந்த பல வகையில் கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மேலாதிக்கம் கொண்ட இனவாதம் மிக்க சிங்கள அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கின்றது. நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இப்போது புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒரு பகுதி இதில் ஓட்டளிக்க கூடாது, நமக்கு இதற்கும் சம்பந்தமே கிடையாது, இது இலங்கை இனவாத அரசு அப்படின்னு சொன்னாங்க. அங்குள்ள தமிழர்கள் அதை அலட்சியம் செய்துவிட்டு அலட்சியம் செய்துவிட்டு இல்ல குறுக்க பேசாதீங்க, நீங்க குறுக்க பேசாதீங்க, நான் பேசுறேன். அதனால என்ன சொல்றாங்க, அது வந்து ராஜபக்சேயை களைவதற்கு முக்கியமான ஒரு ஓட்டு மற்றும் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும். இதை தான் நான் நேற்று கூட சொன்னேன் இன்னொரு சேனலில். இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். எப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது தெரியுதா? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை குறித்து வேறு விதமாக சிந்திக்கிறார்கள். அங்க இருக்கும் அந்த டிஎன்ஏ மெம்பர்களுக்கே புரியவில்லை அவர்கள் சிந்தனை என்ன அப்படி டிவைடட் ஒபினியன் தான் இருந்துச்சு. இது பண்றதுலாம் இது எப்பவுமே ஒரு அரசியல் இயக்கத்துல வரும்போது சேர்ந்து வரும்போது பல்வேறு விஷயங்களை ஆலோசி தான் அவங்க வர வேண்டியிருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த முறை நீங்க வந்து நிச்சயமா அவங்க லதன் சொல்ற எல்லாருடைய இந்த இதுவும் கரெக்ட் தான். அவங்க இப்போ நீங்க வந்து மைத்ரிபாலாவும் ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த அவர் ஒரு மெஜாரிட்டி அவர் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே சொல்லிட்டாரு, ஆர்மியை நாங்கள் வெளியில் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி தான் வந்தார். அவர் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாரு, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க இதுதான் அவங்க சொல்ல முடியும்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் இப்படிதான். நீங்க ஒன்றும் பெருசா வந்து இவங்க உடனடியாக தமிழர்களுக்கு விடுதலை கொடுத்துட போறாங்க, தமிழர்களுக்கான ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்துட போறாங்கிறதுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிற குறைந்தபட்சமான இப்போ நீங்க வந்து நான் ஒரு சின்ன உதாரணத்துல சொல்ல வரேன். ஒரு கொழும்புல இருக்கிற ஒரு பேராசிரியர் இதுக்கு முன்னாடி ராஜபக்ஷ அரசாங்கம் இருக்கும்போது எப்போ நம்ம ஒரு கோட் கேட்டா கூட ஸ்கைப்லயோ வேற எதுலயோ வந்து பேசுவார். அவ்வளவு பயம் இருக்கும், பேச தயங்கினாங்க. இன்னைக்கு வந்து குறைந்தபட்சமா பேசுவதற்கான ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துற சுதந்திரம் இருக்கு. அவங்களோட ஃபீலிங் என்னன்னா, கொஞ்சம் லிபரல் சிங்களீஸும் இப்ப அதிகமா இருக்கிறாங்க, குறைந்தபட்சமாக மாடரேட்டா சிந்திக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த சிந்தனை ஏதாவது மைனாரிட்டிகளுக்கான ரைட்ஸை கொடுக்கறதுக்கு நீங்க அவங்களையும் தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அரசியல் ரீதியாக தான் இப்போ வந்து இது அணுக வேண்டியிருக்கும். டிப்ளமேட்டிக் அப்ரோச் தான் ரொம்ப மஸ்ட். அது இந்தியாவோட இருக்கலாம் அல்லது சர்வதேச நாடுகளோட இருக்கலாம். இப்போ இருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரே அவைலபிள் ஆப்ஷன்ங்கிறது அது ஈவன் இப்போ இவங்களை இப்போ நீங்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களே கூட அந்த வேலைகளை தான் ஒரு சில அமைப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க. டிப்ளமேட்டிக் அப்ரோச்ல தான் இறங்கி இருக்கிறாங்க. அதுதான் சரியானதாகவும் இருக்க முடியும். சொல்லுங்க. கர்னல் சார் வந்து ஒரு கருத்து சொன்னாரு. அங்க இருக்கின்ற ஒரு புத்த அமைப்பு வந்து தமிழர்களுக்கு உண்டான போதிய அதிகாரம் கொடுத்து விட்டதாக சொன்னார்கள். எந்தெந்த அளவுக்கு அதிகாரம் சொன்னா 87ஆம் ஆண்டு ஒரு பொம்மை அரசு இந்தியாவும் ஐபிகேஎஃப்பும் அங்க சேர்ந்து ஒரு பொம்மை அரசு உருவாக்கினார். அவர் வெளியே வரும்பொழுது அந்த பதவி விட்டு என்ன சொன்னார்னா, ஒரு நாற்காலியை வாங்குவதற்காக நான் மத்திய அரசிடவே தவம் கிடக்கிறேன்னு சொன்னார். அதே கருத்தை தான் இன்றைக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தன்னுடைய பேச்சிலே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போவதற்கு கூட ராணுவத்திடம் நான் பர்மிஷன் வாங்கி தான் போறேன். அந்த நிலைமையிலே தான் இந்த தேர்வு செய்யப்பட்ட வடக்கு மாநிலத்திலே முதல்வர் இருக்கிறார். என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன அதிகாரங்கள் கொடுக்க போகிறார்கள் என்பதற்கான எந்த உத்தரவும் அவர் கொடுக்க தயாராக விஷயங்களை தான் அவரும் சொல்றாரு. அவரும் அதை தான் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள், ஏற்கனவே நிறைய அதிகாரம் கொடுத்து விட்டாச்சு, உரிமைகள் கொடுத்தாச்சு என்பது போன்ற ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள்,
கொடுக்க அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறார். அது ஒரு அங்கம் வகிக்கிறது. நிச்சயமா அது அந்த கட்சியும் ஒரு அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிற வாதமா வைக்கிறார். லதன் சொல்லுங்க, இதற்கான மறுப்புகளை நீங்க பதிவு செய்யுங்க. அங்க வைக்கிறதா இருந்தா அவருக்கு நன்றியே சொல்லிருக்கேன், நன்றி கூட சொல்லல மைத்திரிபால. லதன் இனி உங்கள் மறுப்புகள். பதவியேற்புல சொன்னாரு. இல்ல அதாவது வந்து இந்த கூடியிருந்து கதைக்கிற அதாவது வந்து விவரம் தெரிந்தவுடன் ஹலோ நீங்க பேசுங்க லதன், பேசுங்க. அதாவது வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு வந்து ஒரு இடைவெளி அவையில் மூச்சு விடுறதுக்கு ஒரு இடம் தேவை என்றதை வந்து நான் புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து நானும் ஏகாலத்தனம் சொல்லி அது தேவை இல்லை என்றது. நாங்கள் வந்து ஒரு எல்லாருமே புலம்பெயர்ந்து வாழ்ற மக்கள் கூட அங்க பாதிக்கப்பட்டு தான் வெளியேறினாங்களே ஒழிய நாங்கள் அங்க இருந்து இங்க சுற்றுலா பார்க்கவே இல்லை. அதாவது வந்து எங்களுக்குள்ள வந்து அடி வேண்டின வேதனையும் வலியும் வந்து இன்றைக்கும் இருக்குது. அதால வந்து இன்றைக்கு இங்க இந்த கதைக்கிறாங்க சொல்லி அதை வந்து புலம்பெயர்ந்து இருக்க மக்கள் வந்து அவைகளுடைய அரசியல் நேரடி ரியாலிட்டி வந்து வித்தியாசமா இருக்குன்றதை நாங்க சொல்லல. நாங்களும் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பங்கமா தான் இன்றைக்கு இங்க இருந்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான விடயம். மற்றது வந்து நீங்கள் வந்து சரி ஓகே எங்களோட தமிழ் மக்கள்கிட்ட இப்படி மைத்திரி வேணுமா மஹிந்தா வேணுமான்ற கேட்ட மாதிரி தமிழீழம் வேணுமா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள வாழ போறீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அன்றைக்கு நான் சொல்லுவேன் வந்து எங்களோட மக்கள் வந்து எந்த முடிவு எடுப்பினம் என்றது உங்க உள்ள ஆட்களுக்கு எல்லாருக்கும் விளங்க மட்டும் நினைக்கிறேன். முக்கியம் வந்து மைத்திரி வேணுமா மஹிந்தா வேணுமா என்று கேட்டால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஆனால் தமிழீழம் வேணுமா அல்லது ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள வாழ போறீங்களா கேட்டாதான் எங்களுடைய தமிழ் மக்கள் அதுக்கான பதிலை நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. சர்வதேச சமூகத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வாதமாக இருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அச்சத்தின் காரணமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாகட்டும் அல்லது மாற்று சிந்தனை கொண்டவர்களாகட்டும் இனி தைரியமாக இலங்கை திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இலங்கை அதிபர் சிறிசேனா வைத்திருக்கிறார். இப்படி மஹிந்தாவும் சொன்னாரு, இப்படி மஹிந்தாவும் முதல் சொன்னாரு புலம்பெயர்ந்த எல்லாரும் வாங்கோ இங்க வந்து பொருளாதாரத்துக்குள்ள போடுங்கோ நல்லா இங்க உங்களை எல்லாரும் வாங்கோன்னு சொல்லி போட்டு தான் வந்து என்ன சிறைக்குள்ள போட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டது. இது வந்து நான் சொல்லி சரியான முக்கியம். மஹிந்த ராஜபக்ஷ இந்த வார்த்தையை ஏற்கனவே பாவித்தவர். வாங்கோ இங்க பிரச்சனை முடிஞ்சது, இங்க வந்து நாங்கள் வந்து திருப்பி நிவாரணம் செய்வோம், எல்லாரும் கட்டி எழுப்புங்கோ, தொழில்களை ஒரு இரு நிறைவு கேள்வி கேட்டோம். லதன், நிறைவான ஒரு கேள்வி. அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். பல டன் கணக்கிலான தங்கமும் விடுதலைப்புலிகளிடம் இருந்த பணமும் கேபியின் மூலமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது, ராஜபக்சேவின் குடும்பத்தினர் அதை பங்கிட்டுக் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். அது குறித்த தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியும். நல்லது ஐயா, உங்களுடைய மறுப்புகளை பதிவு செய்யுங்கள். திரு ராமகிருஷ்ணன், உங்களுடைய மறுப்புகள், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இல்ல அவர் லதனுக்கு சில விஷயங்களை தெரிவிக்க முயற்சி பண்ணார், அதனால சொல்லுங்க. என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லியாச்சு. இல்ல அவர் நான் என்ன சொல்றேன் என்றால் புதிய அதிபர் தேர்தல் தெரிந்தவுடன் எங்கள் தலைவர் வெங்கையா நாயுடு கொடுத்த அறிக்கையில் 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த நாங்கள் பாடுபடுவோம் என்று சொன்னார். இதுதான் மேக்சிமம் பண்ணணும் நம்ம. அதை அந்த பிரச்சனைக்கு அப்பால் இந்தியா ஸ்ரீலங்கா சமூக நல்லுறவை திருப்பி ஒரு சரியான பாதையில் கொண்டு வரதுக்கு அமல்படணும். நம்ம தமிழ் பிரச்சனையே பேசிக்கொண்டு நம்முடைய ஸ்பேஸை அவர் லெஜிட்டிமேட் ஸ்பேஸ் ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஸில் இருக்கிறதுல சைனாக்கும் பாகிஸ்தானுக்கு விட்டு தவிக்கிறது போல ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனம் வேற ஒன்றும் கிடையாது. சூழலை ஏற்படுத்தி விடக்கூடாது மீண்டும் அப்படிங்கிறீங்க. நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட டெல்லியிலிருந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சொல்லுங்க. லதன் அவர்கள் சொன்னதை போல கசாப்பு கடைக்காரர்களே ஜீவகாரண்யத்தை என்றைக்கும் எதிர்பார்க்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் பொன்சேகா அவர்கள் சொல்வது ஆடுகளுக்கான இரங்கல் கூட்டத்தில் அடித்து கொன்ற ஓனாய்க்கு சாட்சி சொல்வதை போல அவரிடத்திலிருந்து தங்கம் கைப்பற்றி விட்டோம், பணத்தை கைப்பற்றி விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2006 இதே சிங்கள எழுத்தாளர் வசந்த விக்ரமசிங்கே தான் சொன்னார், அங்கே நடப்பது இனப்படுகொலை, அதை மாத்திரமே இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஆகவே அன்அபிஷியலா வருவதுதான் இன்றைக்கு வாதமாகிக் கொண்டிருக்கிறது. அபிஷியலாக கொடுத்த அறிக்கைகள், ஐநா அறிக்கைகள், சர்வதேச அறிக்கைகளால் இன்றைக்கு வரவில்லை. ஆள் மாற்றம் என்பது இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற ஆள் மாற்றம் என்பது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே போலவே கடும் வெயில்
கோயிலில் இருக்கின்றவனுக்கு ஒரு நிழல் போலத்தான் இந்த ஆள் மாற்றம், இந்த ஆட்சி மாற்றம் இருக்க முடியுமே தவிர வேற எந்த பெரிய பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது. ஆக தமிழர்களை ஓட்டுகளை வாங்குவதற்காக சில பல பிரச்சனைகளை இவர்களும் கலந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குளித்துவிட்டு அங்கே கண்டியில் இருக்கின்ற கதிர்மார் கோயிலில் இருக்கின்ற முருகர் கோயிலுக்கு போனார் என்று சொன்னால் தமிழ் ஓட்டுகளை குறிவைத்துக் கொண்டுதான் போனார்கள். ஆகவே இவர்கள் ஓட்டுகளை மாத்திரம் வாங்குவதற்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் தவிர மொத்தத்திலே 2 பேரும் ஒரே நிலையிலே தான் இருக்கிறார்கள், யோசிக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய தினமான எண்ணம். நன்றி. ஒற்றை வரியில் நிறைவு கருத்தாக மதிவதனி உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர், பிரபாரனுடைய குடும்பத்தினரை பற்றியும் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர்களும் போர் நடைபெற்ற பொழுது அங்கேதான் இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படை அப்படிங்கிறது அவர்கள் அங்கே இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவருடைய இங்கே இதுவரைக்கும் பிரபாரன் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய சடலத்தை காட்டுகிறார்கள். பாலச்சந்திரனை பற்றிய வீடியோக்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அவருடைய மனைவி மதிவதனி குறித்த தகவல்கள் இன்னும் ஏதும் வராத நிலையில் சரத் பொன்சேகாவின் இது போன்ற கருத்துக்கள் அங்கே என்ன நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைவாக அவங்க போரில் பங்கெடுத்தாங்க. அவர் சொன்னது இந்த போரில் பங்கெடுத்தாங்க அவங்க போராளியாக, அப்போது மரணித்து விட்டார். பல்வேறு சடலங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதோடு போயிடுச்சுங்கிறாரு. இது 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 ஒரு வாதமே அல்ல. ஏன்னா அதை பற்றி அவங்க அந்த ஆராய்ந்து முடிவே எடுக்கலை. ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க இதெல்லாம் டிஎன்ஏ சாம்பிள்லாம் எடுக்க முடியாது அப்படின்னுட்டாங்க. அதனால் அந்த அந்த அடையாளத்தை எடுக்க பார்க்குறாங்க. அந்த அந்த நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் போராளிகளினுடைய அடையாளங்கள் நீக்கப்பட்டன. இதே அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் பார்க்கணும். இந்த இன்டர்வியூவே முக்கியமாக நீங்கள் பணத்தை பற்றி பேசுனீங்க. அங்கே ஒரு வங்கி நடத்துகிறாங்க. எல்டிடி இருந்தபோது ஒரு ஈழம் ஒரு வங்கி, அதில் ஒப்படைக்கப்பட்டன பல பொருட்கள், அதாவது தங்கமும் நகைகளும் ஒப்படைக்கப்பட்டன. அதெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. என்னுடைய நினைவில், நான் வயசானவன், 79 வயசு, அதனால் நினைவு ஒரு வேளை சரியாக இல்லாமல் இருக்கலாம். நான் படித்த ஞாபகம் அந்த போர் நடக்கும்போது நான் ரெகுலராக எழுதிட்டு இருந்தேன். அதனால் சொல்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட 2000 கேஜி 2000 கிலோ தங்கம், அதாவது 2 டன் தங்கம் எடுத்தாங்க. அதில் நகைகளும் உண்டு. அதெல்லாம் கணக்கெடுத்து சில பேருக்கு திரும்ப அளிக்கிறோம் அப்படின்னு இப்போ கூட ஒரு இது நடத்தினாங்க. ஒரு நம்ம ஊர் போலீஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சு அது சில பேருக்கு கொடுத்தாங்க. அது எலெக்ஷனுக்காக செஞ்சதாக இருக்கும். மீதி இவர் சொல்வதில் சில உண்மைகள் இருக்கின்றன. சரத் பொன்சேகா சொன்னது காணாமல் போன பணங்கிறது இது பெருமளவில் மாற்றுக் கட்சிகள் இலங்கையில் வைக்கும் ஒரு இதுதான். நன்றியா. ஒற்றை வரியில் இது தொடர்பாக சில நடவடிக்கைகள், குறைந்தபட்சம் இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலையெல்லாம் விட்டுருங்க, மற்ற அங்கே இருக்கக்கூடிய இவங்க இப்போ சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தளத்தில் கருணாவின் மீதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தாவின் மீதோ அல்லது ராஜபக்சேவின் மீதோ பிற காரணங்களுக்காக, ஊழல் உள்ளிட்ட பிற காரணங்களுக்காக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் அங்கே ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது இப்போ கருணா கேபி இவங்க 2 பேரையும் விசாரிக்கிறதுக்கும் கூடுதலாக நிச்சயமாக இந்த இதில் கவனம் செலுத்துவாங்க. இந்த பண பரிவர்த்தனை மற்ற விஷயங்கள் இதெல்லாம் என்ன நடக்குது, கோத்தபயாக்கு எவ்வளோ போயிருக்கு, இந்த விஷயங்கள் எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேட்டியை முழுமையாக நம்ம அவர் உண்மையாக பேசியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் அவருடைய பார்வையிலேருந்து சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயம் சொன்னால், நம்ம டிஎன்ஏ வடக்கு மாகாணத்தை பற்றி பேசும்போது சமீபத்தில் இன்னைக்கு வந்துட்டு இருக்க செய்திகளில் குறைந்தபட்சமாக அந்த கவர்னர் மாற்றப்படுகிறார். இவங்களோட டிஎன்ஏயோட லாங் டைம் டிமாண்ட் அது. இன்னும் 2 நாட்கள், நாளைக்கே புதிய கவர்னர் வராரு, ஒரு சிவிலியன் வராரு. ஸோ ஒரு குறைந்தபட்சமாக ஒரு தொடக்கம் அப்படிங்கிற அடிப்படையிலே அதை வரவேற்கலாம். நன்றி. அரங்கில் 3 பேரும் உங்களுடைய நம்ம நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. உங்களுடைய நேரம் கடந்து விட்டது. 2 பேரோடு நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேருக்கும் நேரம் அளிக்கப்பட்டது. நன்றி. அரங்கில் 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். லதன், நீங்களும் கூட அயலகத்தில் இருந்தாலும் புலம்பெயர் தமிழராக இருந்தாலும் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி லதன். திரு ராமகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த வயதிலும் கூட இந்த இரவிலையும் எங்களோடு இணைந்து, டெல்லியிலிருந்து எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களையும் உங்கள் தளங்களை சிறப்பாக பதிவு செய்தீர்கள். ஐயா, மிக்க நன்றி. உங்கள் 5 பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.